கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஒரு குட்டி கதை மூலியமாக நம்ம ஆரம்பிப்போம். டேவிட், சாமுவேல் அப்படின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. டேவிட் ஒரு நல்ல தெய்வ மனிதர். டேவிட் அநேகருக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வார். பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்வார். அப்படி இருக்கும் பொழுது சாமுவேல் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப லாக் ஆகிட்டார். அந்த பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா மாத்திரம்தான் அவர் விடுதலை பெற முடியும். அப்படி இருக்கும் பொழுது டேவிட்ட சொல்லி புலம்புறாரு. டேவிட் தனக்காக வீடு கட்ட வச்சிருந்த அமௌண்ட்டை இப்போ சாமுவேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம இதை கொடுப்போம், ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேலையில் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டார். சிறிது நாள் கழித்து டேவிட் தன்னைக்கிட்ட இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் சில நாள் கழிச்சு அந்த வீடு அப்படியே பாதியிலே ரொம்ப காலமாக இருந்ததை அவர் பார்த்தாரு. இப்படி பாதியிலே இந்த வீடு கட்டாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, ஏற்ற வேலையில் எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க, இந்த வீடை முழுதாக கட்டி முடிக்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சாமுவேல் ஒரு நாள் வராரு. டேவிட், எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை டேவிட்டை கொடுத்துட்டாரு. டேவிட்க்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வீடு இப்படி பாதியிலே நிற்கிதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏசப்பா எனக்கு ஏற்ற வேலையில் பண உதவி செஞ்சு என்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டாரு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாரு. ஆமாங்க, இப்படியா ஒரு வசனம் கூட சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கீங்களா? திருமணமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் காத்திருக்கீங்களா? நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து செய்வீங்க. உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவனுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏற்ற வேளையில் உங்கள் தேவையை சந்திக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இன்றே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொன்னீரே நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுன்னு. ஆண்டவரே, காத்திருக்கிற யாவருக்கும் நீர் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா, சொசைட்டியில் அவர்களுடைய தலையை உயர்த்திமடி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா யெகோவா ஈரே, அப்பா தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறேரா. அப்பா தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா அவர்களுடைய இருதயத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்படியாக நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.